இந்த வீடியோ எந்த ஒரு தனிநபரையோ தனி கட்சியோ தாக்கி எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க சிரிக்கவும் சிந்திக்கவும் மட்டுமே. வாங்க நம்ம ஒனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏமா வீட்ல யாருமா? வெளியே வாங்க. மா ஓனரம்மா. யார் இது? ஓனர்னு கரெக்டா சொல்லியாரு. இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையே, புதுசா தெரியுது. யாரு? நம்ம ஊர்காரா வெளியூர்காரா? ஏமா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, யார் நீங்க? மா எலெக்ஷன் வந்துருச்சுல, நாங்க அந்த கட்சியில இருந்து வரோம். ஓஹோ, அந்த கட்சியா? சரி சரி சரி. நான் தான்மா உங்க தொகுதியில நிக்கிறேன். அப்படியே வேணா ஒரு சேர் போட்டுமா உட்காரீங்களா? மா எம்எல்ஏ கேண்டிடேட்மா அவரு. கேண்டிடேட்னா என்னது? மா இவர்தாம்மா உங்க தொகுதியில எம்எல்ஏக்கு நிக்கிறாரு. ஓ, அப்படி என்ன பார்த்தது இல்ல. இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்கே. நீங்க தான் நிக்கிறீங்களா? யாரோ நிக்காவன்னு சொல்லிக்கிடுவாவ. ரேடியோ கட்டிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டு போறவ பாப்பேன். ஆனா நீங்கன்னு எனக்கு தெரியாது. மா எனக்கு நீங்க ஓட்டு போட்டு என்னைய ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த புல் தரைய தார் ரோடா ஆக்கி தருவேன். எதுக்கு இதுல ரோடு போட்டுட்டு? நானே என் வீட்டு முன்னால பசுமை பூங்காவா இருக்கணும்டா புல் தரையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ரோடு இங்க போற தெருவுல போடுங்க போதும். ஆமாமா, உங்க வீட்டு முன்னாடி நாங்க ரோடு போட்டுருவோம். வீட்டு முன்னாடி மட்டும் இல்ல, இந்த ஊர் முழுக்கவே ரோடு போட்டுருவோம். அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க பொண்ணான வாக்க எங்களுக்கே போடுங்கம்மா. கண்டிப்பா போட்டுருவோம். நீங்க தான் 10 வீட்டுக்கு ஓனர்னு கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல குடியிருக்க எல்லாரையும் எனக்கே ஓட்டு போட சொல்லுங்கம்மா. அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஓட்டுங்கிறது அவியவிய உரிமை, அவியவிய இஷ்டம். அவிய யாருக்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படியாவளோ போட்டு போறவ. நீங்க இவ்வளவு சொன்னதுனால என் ஓட்ட உங்களுக்கு போட்டுறீங்க. சரிங்கம்மா, உங்க வீட்டுல வேற எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனையும் சேர்த்து போட்டுருங்கம்மா. எல்லார் ஓட்டையும் நானே போட வந்தாச்சுன்னா போட விட முடியல பூத்துல. இப்பெல்லாம் ஆதார் கார்டு கேட்க வேலை கொடுத்தாதான் போட முடியாவ. அதனால என் ஓட்ட நான் போட்டுருவேன். எங்க அம்மையும் தம்பியும் அவியவிய ஓட்ட போட்டுருவாவ. மா எனக்கே போட சொல்லுங்கம்மா, அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, கண்டிப்பா போட்டுருவோம். ஏம்மா நீங்க யாருமா? இந்த பக்கத்து வீடுதான். அப்படியாம்மா, நாங்க அந்த கட்சியில இருந்து வரோம். உங்க ஓட்டை எங்களுக்கே போட்டுருங்கம்மா. சரி, கண்டிப்பா போட்டுருவோம். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. சரோஜா, எலெக்ஷன் வந்துருச்சு பத்தியா? அதான் எல்லா கட்சிக்காரங்களும் அவியவியலுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்காவ. ஆமாக்கா, எல்லாரும் கேட்பாவ. நம்மளுக்கு எது இஷ்டமா போட்டு வேண்டியதான். ஆமா ரோசப்பக்கா, எப்பவுமே நீங்க எந்த கட்சிக்கு போடுவீங்க? இப்ப எந்த கட்சிக்கு போட போறியே? அது வந்து சரோஜா, என் புருஷன் இருக்காவல்ல, அவ எப்பவுமே இந்த கட்சிக்கு தான் போடுவாவ. நான் வந்து இந்த கட்சிக்கு எப்பவுமே போட மாட்டேன். என் புருஷன் இந்த கட்சிக்கு போடு, இந்த கட்சிக்கு போடுன்னு தான் சொல்லுவாவ. நான் இந்த கட்சிக்கு போடவே மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அந்த கட்சிக்கு போடுவேன் பாத்துக்க. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த கட்சிக்கு தான் போட சொல்லி சொல்லியிருக்காவ. அதனால அவிய சொல்லி சொல்லி எனக்கு மனசுல அது நின்னு போச்சு. அதனால நான் எப்பவுமே அந்த கட்சிக்கு தான் போடுவேன். அப்படியேக்கா, எங்க அம்மையும் அந்த கட்சிக்கு தான் போடுவா. ஆனா நான் எப்பவுமே இந்த கட்சிக்கு தான் போடுவேன்க்கா. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, இந்த வருஷம் தான் எந்த கட்சிக்கு போடனே தெரியல பாத்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, எனக்கும் இந்த வருஷம் எந்த கட்சிக்கு போடனே தெரியல. என் புருஷன் அவிய போடுவாவில அந்த கட்சிக்கே போட சொன்னாவ. இல்லனா நீ எப்பவுமே போடுவால அந்த கட்சிக்கே போட்டுக்கன்னிட்டாவ. எனக்கு ரெண்டுக்குமே போடக்கு மனசு இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேனா, என் பிள்ளைகளு இன்னொரு கட்சிக்கு போட சொல்லிச்சு. அப்படியேக்கா, இன்னொரு கட்சிக்கு போட புரியலோ? நானும் கூட இந்த வருஷம் இன்னொரு கட்சிக்கு போடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏக்கா இன்னொரு கட்சி இருக்கு, அதுக்கு போடுக்கான்னு சொல்லியா. அதனால அந்த கட்சியும் வேண்டாம் இந்த கட்சியும் வேண்டாம், இன்னொரு கட்சிக்கு போடலான்னு இருக்கேக்கா. ஆமா சரோஜா, அந்த கட்சியோ இந்த கட்சியோ இன்னொரு கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம ஓட்ட கண்டிப்பா போடுறோம் சரோஜா. ஏன்னா ஓட்டுங்கிறது நம்ம உரிமை பத்தியா? ஆமாக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்மளுக்கு இனி ஒரு உரிமை வருது. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும்ல. அதனால அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்க கூடாதுக்கா. யார் நல்லது செய்வோன்னு பார்த்து அதுக்கு ஓட்ட போட்ட வேண்டியதான். சரோஜா, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சரோஜா? எல்லாரும் வாக்குறுதி கொடுக்காவ. இதுக்கு முன்னாலே வாக்குறுதி கொடுத்துருக்காவ. சிலதை செய்யாவ, சிலதை செய்யாமே முடியாவ. அதனால நம்மளுக்கு குழப்பமா தான் இருக்கு. யாருக்கு போடன்னு தெரியாம கொஞ்சம் குழப்பி தான் நிக்க வேண்டியிருக்கு. என் பிள்ளைகள் வேற ஆசைப்படுது. அதனால இன்னொரு கட்சிக்கு போட்டலான்னு பாக்கேன். ரோசப்பக்கா, நீங்க யோசிங்கக்கா. சின்ன பிள்ளைல 1000 சொல்ல, அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. என் தம்பியும் சொல்லிட்டு தான் இருக்கா இன்னொரு கட்சிக்கு போடுக்கா நீ. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னொரு கட்சிக்கு போடுவோமா இல்ல அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு போட்டுருவோமா நீ. ஓட்டு போடி அன்னைக்கு தான் ஒரு முடிவு எடுப்பேன் பாத்துக்கிடுங்க. ஆமா சரோஜா, இது நம்ம உரிமை பத்தியா? ஓட்டு போடுற வரைக்கும் நல்லா யோசிச்சுட்டு போய் தான் போடணும். நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு இனி ஒரு விஷயம் பண்ணோம்னா நல்லா யோசிச்சு தானே செய்யறோம். இது நம்ம தமிழ்நாட்டுக்காக செய்யறது. நம்ம ஓட்டு நம்ம உரிமை. இதை நம்ம ரொம்ப யோசிச்சு தான் போடணும் பாத்துக்க. நான் அப்படி யோசிக்கிறதுனால தான் என் புருஷன் சொல்லி அந்த கட்சிக்கு போட மாட்டேன். எப்பவுமே இந்த கட்சிக்கு தான் போடுவேன். மாத்தி போட்டாலும் வேற அவிய ஒன்னும் சொல்ல மாட்டாவ. ஏன்னா என் ஓட்டு என் உரிமைல்ல. ஆமாக்கா, இதுல அவிய வந்து கேட்க முடியாதுல்ல. இப்ப கூட வந்துட்டு போனார்ல அந்த கட்சிக்காரரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு 10 வீடு இருக்குல்ல, 10 வீட்டுக்காரவில எனக்கே ஓட்டு போட சொல்லி சொல்லுங்கம்மா.
சொன்னாரு. நான் அதுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது, அவிய ஓட்டு அவிய உரிமைன்னு சொல்லிட்டேன். ஆமா சரோஜா, அது அவிய உரிமை எல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? புருஷன் சொல்லியே நான் கேட்க மாட்டேன். நீ ஒரு ஓனரா இருந்துட்டு அப்படி ஓட்டு போடுங்கன்னு போய் சொன்னீங்கன்னா நீ ரூபா வாங்கிட்டியோன்னு சொல்லுவாவே. ஆமாக்கா, நான் எப்பவுமே ரூபா வாங்க மாட்டேன். யாரு ரூபா தந்தாலும் எனக்கு ரூபா வேண்டாம், என் ஓட்டு என் உரிமை, நான் போட்டுக்கிடுவேன். அதனால ரூபாய் வாங்கிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாது பத்தியலா. ஏன்னா கையில ரூபாய் வாங்கிட்டோமே மனசு ஊத்திட்டு கிடக்கும். வேற அந்த கட்சிக்கு போடலாமா இந்த கட்சிக்கு போடலாமா ரூபா தந்தவருக்கு போடலாமான்னு குழம்பிட்டு கிடக்கணும். ஆமா சரோஜா, அதுவும் சரிதான். என் புருஷனும் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாவே. ஆமாக்கா, அதுதான் சரி. சரோஜாக்கா, என்ன சிலுப்பா? எக்கா இப்ப அந்த கட்சியில இருந்து வந்தாவளே ரூபா எதுவும் தந்தாவளோ? இல்ல சிலுப்பா, ரூபாலாம் தரல, ஓட்டு போட சொல்லிட்டு போறாவே. ஏம்மா, ரூபா தந்தறனால இந்த வண்ணரபியல் வாங்கி பதுக்கி வச்சிருப்பாவே. உண்மையே சொல்ல மாட்டாவே. நீ ரோசா பாண்டி கிட்ட கேளு. என்ன குடுமி ஓவரா பேசிட்டு இருக்கா? கொண்டே அறுத்து விடு, அறுத்து. நான் ரூபா வாங்கி பதுக்கி வச்சிருக்கேன், நீ பார்த்தா? ஷில்பா, அவிய ரூபாலாம் ஒண்ணும் தரல. நாங்க யாரும் ரூபாலாம் வாங்கில, ஓட்டு போடுங்கன்னு சொன்னாவே நாங்க சரின்னு சொன்னோம். நாங்க யார்ட்டையும் ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம். என்னக்கா சொல்றியே? ரூபா வாங்க மாட்டியலா? போன எலெக்ஷனுக்கு நம்ம ஊர் முழுக்க ரூபா கொடுத்தாவன்னு கேள்விப்பட்டேன். நானா வாங்கினேன், நீங்க மட்டும் எப்படி வாங்காம இருந்தீங்க? இல்ல சில்பா, ரூபா தந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். என் புருஷன் வாங்க கூடாதுன்னு சொல்லிருப்பாவே. சரோஜா வீட்லயும் அப்படிதான் வாங்க மாட்டாளாம். இப்ப அத பத்தி தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். எதுக்கு ரூபா வாங்காம இருக்கணும்? அவியல 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நமக்கு பணம் தராவே. இந்த 5 வருஷத்துல இப்ப பார்த்தாதான் உண்டு அவியல, இப்ப வாங்குனாதான் உண்டு பணம். அதுக்கு வரவ அவியல பார்க்கவும் முடியாது, ரூபாயும் வாங்க முடியாது. எதுக்கு இப்படி முட்டாளா இருக்கியே? ஏய், என்ன குடிமி படிச்சிருக்கான்னு ஆட்டக்காரி சொல்லுவா, நல்ல முட்டாக்கல்தையா தான் இருக்கா. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியாதோ? தரவ எதுக்கு அவிய ரூபா தராவே? ரூபா தரதுனால தானே வாங்கியோ. அவியல முதல்ல நிறுத்த சொல்லுங்க. ஓட்டுனா ரூபா தருவாவே, ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும், அதுதான் நியதி. ஆமா, பெரிய நியதி. மூக்குல குத்தி புடுங்க குத்தி. சட்டப்படி ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடியதே தப்பு. அப்படினா ரூபாயை கொடுக்கறது தப்பு தானே? முதல்ல அவியல நிறுத்த சொல்லுங்க, அதுக்கு பிறகு நாங்க நிறுத்தியோம். ரூபாயை தந்தா யார் தான் வாங்க மாட்டா? யாருக்கு தான் பணம் ஆசை இருக்காது? நீங்க மாடிக்கு மேல மாடி கட்டி வாடகைக்கு விடுறீங்களா? உங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையோ? பிறகு எதுக்கு வாடகை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அந்த 10 வீட்டு எங்கள மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? நீங்க மட்டும் ஆசைப்பட்டு பணத்துக்கு மேல பணம் சேர்த்தியா? நாங்க கஷ்டப்பட்டவிய கொஞ்சம் பணம் வாங்கிர கூடாது. அதுவும் இருக்கப்பட்டவிய அன்பளிப்பா கொடுக்காத, அதை நாங்க வாங்க கூடாதாக்கோ? வாங்க கூடாது குடிமி. இங்க பார்ச்சில்பா, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடியெல்லாம் தப்பு, வாங்க கூடாது. சரோஜாக்கா, நானே கஷ்டப்படியக்கா பணத்தை கொண்டு வந்து நீட்டும் போது வாங்காம இருக்க முடியுமா? பணத்தை வாங்கிட்டாச்சுன்னா அவியலுக்கு தானே ஓட்டு போடணும். யாருக்கு நீ ஓட்டு போடணும்னு ஆசைப்படியோ அவியலுக்கு போட முடியாதுல்ல? இல்லக்கா, யாரு அதிகமா தராவளோ அவியலுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்னது, யார் அதிகமா தராவளோ அவியலுக்கு ஓட்டு போடுவியா? ஆமாக்கா, அந்த கட்சி இந்த கட்சி எந்தெந்த கட்சியில இருந்து ரூபா தந்தாலும் வாங்கிக்கிடுவேன். அதுல இருந்து கணக்கு பாப்பேன், யார் இந்த தடவை அதிகமா தந்திருக்காவன்னு. அதிகமா தந்தவியலுக்கு தான் என்னோட ஓட்ட போடுவேக்கா. அதுதான் என்னோட ஆசையே. ஆமா, எங்க ஆசையே அதுதான். யார் அதிகமா ரூபா தராவளோ அவியலுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். நல்ல ஆசை, நல்ல கொள்கை. உன்னில குடுமையை அறுத்துட்டு கொண்டு போய் கடல்ல தள்ளணும் முதல்ல. இங்க பார்ச்சில்பா, ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. அத பணத்துக்காக வித்துட்டு யார் யாருக்கோ போய் ஓட்ட போட்டுறக்கூடாது. எவ்வளவு பேர் சொல்லியாவ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க. நீ நம்மளுக்கு நல்லது யார் செய்வாங்களோ அவியலுக்கு தான் போடணும். இது வரைக்கும் நான் யார் நல்ல ஜீவான்னு பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் ஓட்டு போடி ஆள் தான் நம்ம ஊர்ல ஜெயிக்கும். ரோசா பாண்டி, யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன? அவியெல்லாம் வந்து எங்களுக்கு உழைச்சி சோறு போடியாவே. நான் ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா எங்க வீட்ல திங்கிறதுக்கு சோறே இருக்காது. நான் உழைச்சாதான் எங்க வீட்ல சாப்பிடவே முடியும். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, வீட்ல படுத்து கிடந்தா யார் எங்களுக்கு பணம் தருவா? யார் எங்களுக்கு சாப்பாடு தருவா? நீங்க சொல்றீங்களே பணம் வாங்காம ஓட்டு போடுன்னு, வாங்கலன்னா இந்த பணமும் கிடைக்காது. 5 வருஷமா நாங்க உழைச்சி தான் தின்னுட்டு இருக்கோம்.
எப்படி வருவாவே? நம்ம நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போனா நிறைய உழைக்கணும். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கிடணும். அதுக்கு நம்ம நாட்டுல வழி இருக்கதானே செய்யுது. நம்மளுக்கு ஒரு வேலை, நம்மளுக்கு ஒரு வீடு, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை எல்லாமே அமைச்சு தந்திருக்கதானே செய்யுது. இங்க பாருங்க ரோசா பண்டி, நீங்க சொன்னதுல யாரும் வந்து அமைச்சு தர வர மாட்டாவே. நம்மளே தான் உழைச்சுக்கிடணும், நம்மளே தான் செஞ்சுக்கிடணும். நாங்க என்ன உழைக்காமலையா இருக்கோம்? எங்க கையில பைசா நிக்குது? நான் படிச்ச படிப்புக்கு எங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு? நான் படிச்ச படிப்புக்கு மட்டும் எனக்கு வேலை கிடைச்சா மாசம் 30,000 40,000 எனக்கு சம்பளம் வரும். அது எங்க கிடைக்குது? நான் காயலங்கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏதாவது கம்பெனி பார்த்து வேலைக்கு போனா 10,000 தரட்டுமா 8,000 தரட்டுமான்னு கேட்காத. இத வச்சுக்கிட்டு என்னோட ஆசைகளை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? எங்க வீட்ல சாப்பாடு செலவுக்கு, கரண்ட் பில் செலவுக்கு, கேஸ் செலவுக்கு இந்த 8,000 10,000 எங்களுக்கு பத்தாது. தரவு எப்படி நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ முடியும்? என்னால இப்படியே முதிர் கண்ணியா வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான். சாமி அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். எங்கக்கா கிடைக்கும்? என் பிள்ளைக்கு நாங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்சோம். அதுவும் என் புருஷனுக்கு தெரிஞ்சவியன்னு நகை நட்டெல்லாம் போடாண்டான்னு சொல்லி வந்தாவ. அதையும் சரோஜாக்கா மொட்டை கடுதாசி போட்டு கெடுத்து விட்டுட்டாவ. என்ன சிலப்பா, என்ன நீ நம்பலையோ? ஓ புருஷன் உன்னை அடிச்சது வாக்கு மறந்து போச்சோ? அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல போய் கேட்டக்கு உன் மாவ வாய் சரியில்லை, அதனால தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னாவ. அந்த மொட்டை கடிதாசிக்காக இல்ல, அந்த மொட்டை கடிதாசியை நான் எழுதலைன்னு அந்த வீட்லயே போய் சொல்லியாச்சு. ஆனாலும் என்ன நீ நம்பாம என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்காமல்க. உன் புருஷனை பாத்துட்டேன், சொல்லி கொடுத்துறியே. வேண்டாம்க்கா, என் மனசுல இருக்க ஆதங்கத்தை சொன்னேன். பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கில்ல. எலெக்ஷனுக்கு கொடுக்குற இந்த ரூபாயை வச்சாவது நாங்க பொழைச்சிட்டு போறோமே, இதுல எதுக்கு மண்ணெளி போடுறியே? நீங்க வேணா வாங்காம இருங்க, கையில பணத்தை வாங்கி எங்க கிட்ட தந்துருங்க. அதையாவது செய்யுங்களா? இல்லாதவியலுக்கு உதவி செய்ய மாட்டாங்களாம். பணத்தை வாங்கி இல்லாதவியலுக்காவது தாங்கலாம். எதுக்கு வேண்டாங்குறிய? இருக்கப்பட்டவியல் கொடுக்காத. உங்கள மாதிரி இருக்கவியலுக்கு தேவையில்லைன்னா இல்லாதப்பட்டவியலுக்காவது அதை வாங்கி கொடுங்க. நாங்களாம் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படியும் வாங்கி தந்தா புண்ணியமா போவோம். ரோசப்பக்கா, இந்த குடுமி கூட இன்னொரு 5 நிமிஷம் பேசணும்னு வச்சிருங்களேன். நம்மளையும் கை நீட்டி எல்லாத்தையுமே ரூபா கேட்க வச்சு விடுவா. ஆமா சரோஜா, அவ சொல்லியது பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ரூபா வாங்கியது சட்டப்படி தப்பு, நம்மளாம் வாங்கிடவே கூடாது. ஆமாக்கா, நம்ம ரூபா வாங்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவோம். சரோஜா, யார் நம்மளுக்கு நல்ல ஜீவாவனி பார்த்து ஓட்டு போடணும். ஷில்பா, என்ன எல்லாரும் கூடி நிக்கிறியே? ஏக்கா, ஓட்டு கேட்டு ஆள் வந்துச்சாங்கா. அதான் எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லையா? சரோஜாக்கா வீட்டு முன்னாடி நின்னுட்டு போயிட்டாவளா? பணம் எதுவும் கொடுத்தாவளோன்னு கேட்க வந்தேன். பணம் கொடுத்தாவளோ? இல்லையாக்கா, ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாவளா? அப்படியா? சரோஜாக்கா, இனி யாராவது வந்தாவனா கொஞ்சம் என் கடை பக்கம் வர சொல்லுங்கக்கா. எதுக்கு சொல்லுமா? என் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களான்னு கேட்டுட்டு தான் அவங்களுக்கு ஓட்டு போடணும்க்கா. அப்படியே உன் கடைட்டையும் வருவாவே, அப்ப கேட்டுக்க. நான் எப்படி அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்ல முடியும்? வானரி, என்ன மீன்காரி? நீங்க சொன்னீங்கல்லே 2-3 பேர் வந்து ஓட்டு கேட்டாவ வானரி. அப்புறம் அப்படியே நீங்களே ரூபாயை அவியகிட்ட இருந்து வாங்கி தந்துருங்க, அவியலுக்கு நான் ஓட்டு போட்டுறேன். விளங்கிறான் கொண்டை அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ள போறேன் உங்களை. வானரி, உங்களை நல்லா தெரியும். நீங்களே அவியலுக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு போனா வானரி. உங்களை நல்லா தெரியும்னா அப்ப பண பெட்டி உங்களுக்கு தானே வரும். இந்த ஊர் முழுக்க நீங்க தான் பணத்தை பட்டுவாடா பண்ணுவீங்க. அதான் எனக்கு தந்துருங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன் வானரி. ரோசப்பக்கா, பாத்துக்கிடுங்கக்கா என்ன நடந்துச்சு. இந்த மீன்காரி என்ன சொல்லியான்னு பாத்துக்கிடுங்க. மீன்காரக்கா, அவிய எங்கிட்டயும் ஓட்டு தான் கேட்டா, உங்ககிட்ட கேட்ட மாதிரி. உங்க வீட்டுல குடியிருக்க 10 வீட்டுக்கார வீட்டையும் வந்து கொஞ்சம் சொல்லுமா எனக்காக வந்து கூப்பிட்டாவே. அதுக்கு சரோஜா, நானும் வரமாட்டேன், நீங்களே போய் அவியிட்ட ஓட்டு கேட்டுடுங்க, நான் சொல்ல மாட்டேன், அவியவே விருப்பம்னு சொல்லிட்டா. அவிய உங்ககிட்ட வந்து அப்படி சொல்லியிருக்காவ. அதுக்கு அவ என்ன செய்ய முடியும்? அவட்ட பணம் எல்லாம் வராது, அவ பணம் வாங்க மாட்டாளாம். அது எப்படி வானர் பணம் வாங்காம இருப்பாவே? வாடகையே இவ்வளவு காராரா கேட்காவே. ஒரு பைசாவை கூட முன்ன பின்ன விட மாட்டேங்காவ. இப்படி இருக்கவே இலவசமா கிடைக்க பணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்களாங்க. அப்போ உங்க நினப்பு எல்லாம் என்னை பத்தி இப்படிதான் இருக்கு. இங்க பாரு மீன்காரி, நீ பணம் வாங்க, வாங்காம ஒளிஞ்சு போ. என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டா அப்படி இப்படிலாம் பேசிய வேலை வச்சுக்கிறாத. 3 முடி இருக்காது, பரந்தரம் பாத்துக்க. இங்க பாருங்க, ஒண்ணு சொல்லியும் கேட்டுக்கிடுங்க. அந்த கட்சிக்கு போடுவீங்களோ, இந்த கட்சிக்கு போடுவீங்களோ, ஏதோ ஒரு கட்சிக்கு போடுவீங்களோ, எந்த கட்சிக்கு போட்டாலும் பணத்தை வாங்காம ஓட்ட போடுங்க. உங்க ஓட்டு உங்க உரிமை. யார் நல்லது செய்வா, யார் வந்தா நல்லதுன்னு பார்த்து போட்டாலே போதும். அதுதான் நம்ம வீட்டுக்கோ நாட்டுக்கோ நல்லது. நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. எல்லா கட்சியிலயும் ரூபா வாங்குவோம். யார் அதிகமா தர்றாங்களோ அவங்களுக்கு ஓட்ட போடுவோம். சரோஜா
உங்களெல்லாம் எந்த காலத்துல திருத்தவே முடியாது. உங்களை